உலகம் முழுதும் இப்பொழுது எல்னினோ பற்றி கதைத்து கொண்டிருக்கிறாங்க. எல்னினோ என்றால் என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகளை நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்குது? முதல்ல எல்னினோ ஏற்படுவது பசிபிக் பெருங்கடல்ற. பசிபிக் பெருங்கடல்ற ஏற்படுற எல்னினோ உலகத்தை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னால், பசிபிக் பெருங்கடல் தான் இந்த முழு உலகத்திலும் அரைவாசி பெரியது. எல்லா கடல்களையும் ஒரு புறம் எடுங்க, எல்லா நாடுகளையும் ஒரு புறம் எடுங்க, மறுபுறத்தில் பசிபிக் பெருங்கடலை மட்டுமே எடுங்க, அதுதான் பெரிதாக இருக்கும். எனவே இந்த பசிபிக் பெருங்கடல்ற ஏற்படுற இயற்கையான இந்த காலநிலை நிகழ்வு உலகத்தை பாதிக்கும் தானே, இதுதான் எல்னினோ. பசிபிக் பெருங்கடலில் என்ன நடக்குது? அங்கு எப்பொழுதுமே நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், வியாபார காற்றுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இந்த வியாபார காற்றுகள் பலவீனம் அடைந்து நீரோட்டங்கள் சூடானதாக மாறும். எனவே இந்த பசிபிக் பெருங்கடலே மிகவும் வெப்பமானதாக மாறும். இது 2-7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. இப்படி நடக்கும்போது என்ன செய்யும் என்றால், பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் அந்த வெப்பத்தை அப்படியே அது காற்றிற்கு வழங்கி விடுது. பசிபிக் பெருங்கடலை சூழ்ந்துள்ள வளிமண்டலத்தில் இந்த வெப்பம் சேருது. அப்படி சேர்ந்த வெப்பம் முழு உலகத்திற்கும் பரவுது. ஏனென்றால் உலகத்திலேயே அரைவாசியை விட பெரிய பகுதி பசிபிக் பெருங்கடல் தானே, அதிலிருந்து எவ்வளவு வெப்ப காற்றுகள் பரவலாம். எனவே உலகம் முழுவதும் அந்த வெப்ப காற்றுகள் பயணித்து வளிமண்டலத்தில் சேருது. இதனால் உலகம் முழுவதும் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சாதாரணமாக இப்பொழுதுதான் மழை வரும், இப்பொழுதுதான் வெயிலாக இருக்கும், இப்பொழுது குளிராக இருக்கும் என்பது மாற்றப்படுது. கண்ட மாதிரி மழை வரலாம், கண்ட மாதிரி வெயில் வரலாம். உலகத்தின் சில பகுதிகளுக்கு அதிகமான மழை பொழிய, சில பகுதிகளுக்கு மிக கடுமையான வெப்பம் நிலவும். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்படும் இந்த எல்னினோ காரணமாக. உண்மையாக எல்னினோ காரணமாக ஹீட் வேவ்ஸ் உலகம் முழுவதும் பரவுது. ஹீட் வேவ்ஸ் என்றால் வெப்ப அலைகள். இந்த வெப்ப அலைகள் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாததாக அது இருக்கும் அதிக வெப்பத்தை ஏற்படுத்துது. இதனால் காட்டுத்தீ பரவலாம், கடுமையான வறட்சி ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் இது சில பகுதிகளில் உலகத்தில் அதிக வெள்ளப்பெருக்கினை கூட ஏற்படுத்தலாம். விவசாயத்தில் உற்பத்திகள் பாதிக்கப்படலாம், குடிநீர் அதிகமாக குறையலாம். எனவே எல்னினோ என்பது ஓரிரு நாடுகளை மட்டுமல்ல, இப்பொழுது இந்தியா, இலங்கை நாடுகளுக்கு அதிகமான வறட்சியை இந்த எல்னினோ ஏற்படுத்த போகின்றது என்று கூறுறாங்க. இப்பொழுதே தொடங்கிவிட்டது. இந்த ஜூலை மாதத்தில் இருந்து அதிகமாக எல்னினோவினால் வறட்சி தான் ஏற்படும். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அதிகமான மழை பொழிவு ஏற்பட போகின்றதாம். எனவே இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு வறட்சி ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அமெரிக்காவை சூழ்ந்துள்ள நாடுகளுக்கு அதிகமான குளிரையும் மழையையும் ஏற்படுத்த போகின்றது இந்த எல்னினோ. உணவு உற்பத்தியில் பாதிப்பு, விவசாயத்தில் பாதிப்பு, நீர் அற்றுப்போதல், அசாதாரணமான நோய்கள், இவை அனைத்தையும் எல்னினோ கொண்டு வர போகுது. எனவே எல்னினோ எப்படி என்றாலும் ஒரு இயற்கையான நிகழ்வு தான். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு இயற்கையான நிகழ்வு தான் என்றாலும் உலக வெப்பமயம் ஆதலும் இதற்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது. எப்படி நம்ம இந்த எல்னினோவை சந்திக்கலாம், எல்னினோவிற்கு தயாராகலாம்? ஏனென்றால் எல்னினோ என்பது 1982 ஏற்பட்டது, 2016 ஏற்பட்டது. இது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. எல்னினோவை நாம் எப்படி சந்திக்கலாம் என்றால், இது இயற்கையான நிகழ்வு. இதனை நம்ம ஒருபோதும் நிறுத்த முடியாது. அது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். எனவே முக்கியமாக அரசுகள், மக்கள் எப்படி தயாராகலாம்? காலநிலை கணிப்பு, நீர்த்தேக்கங்களை சரியாக நிர்வகித்தல், வறட்சி மேலாண்மை திட்டங்கள், வெள்ளப்பெருக்கு பாதுகாப்பு திட்டங்கள், அவசர மீட்பு பணிகளுக்கு தயாராக இருத்தல், இவற்றினை அரசுகள் மேற்கொள்ளும். அதே வேளையில் விவசாயிகள் தமது நீர் சேமிப்பு முறைகளை சரியாக பேண வேண்டும். பல்வேறு பயிர் செய்யும் சாகுபடி திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். பொதுமக்கள் குடிநீரினை சேமித்து வைத்தல், தேவையற்ற நீர் பயன்பாட்டினை குறைத்தல், வெப்ப அலைகளுக்கு தயாரான ஆடைகளை அணிதல், அதற்கு தயாராக இருத்தல், அவசரமாக ஏதாவது உதவி தேவைப்படும் போது அதனை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இருத்தல், அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கைகளுக்கு எப்பொழுதும் செவிமடுத்தல், குழந்தைகள், முதியவர்கள் இவர்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே எல்னினோ என்பது அது உலகத்தில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். நாம தான் தயாராக இருக்க வேண்டும். இந்த நவம்பர் வாரம், ஜூலை மாதத்தில் ஆரம்பித்த எல்னினோ இந்தியா, இலங்கை நாடுகளில் நவம்பர் மாதம் வரை வறட்சியை ஏற்படுத்தும், குடிநீர் தட்டுப்பாட்டை அதிகமாக ஏற்படுத்தும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் அதற்கு தயாராக இருப்பது தான் ஒரே ஒரு முறை. இந்த எல்னினோவை நம்மளால் தவிர்க்க முடியாது. எனவே இந்த வீடியோ எல்னினோவை பற்றி பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தது. அதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கலாம் போன்ற தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்தது. எனவே இந்த சேனலில் அடிக்கடி இவ்வாறான பிரயோசனமான வீடியோக்கள் வரும். எம்முடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.